அடுத்த 6 மாசத்திலிருந்து 12 மாசத்துக்குள்ள ஜெர்மனியில் இருக்கிற அமெரிக்காட 5000 ராணுவ வீரர்களை மீள பெற போறதா ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. இது ஒரு சின்ன கிண்ண அறிவிப்பு இல்லை, எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் அச்சுறுத்துற மாதிரியான ஒரு அரசியல் நகர்வை தான் இப்போ இதை பார்க்கப்படுது. அதோட இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு சில அந்த விரிசல்கள் இப்போ கொஞ்சமா ஆரம்பிக்கிறதா பல சம்பவங்கள் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சில அடிக்கோடிட்டு செல்லக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துதான் இருக்கு. அது என்னன்னா, அந்த அமெரிக்கா மட்டும் இல்லைண்டா முழு ஐரோப்பிய நாடுகளும் இப்ப ஜெர்மன் மொழியும் கொஞ்சமா ஜப்பானிய மொழியும் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படி என்று சொல்லி அமெரிக்காவை உயர்த்தி மற்ற ஐரோப்பிய நாடுகளை தாழ்த்தி பேசுற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை யாரு வெளியிட்டிருக்கா? சர்ச்சையான கருத்துனாலே அதை டொனால்ட் ட்ரம்ப் தான் வெளியிட்டிருப்பாரு. இதுக்கு பதிலடியா ட்ரம்பை பார்த்து பிரிட்டன் நாட்டோட 3வது சார்ல்ஸ் அரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க மட்டும் இல்லைண்டா நீங்க இப்ப இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க, அதுக்கு பதிலா பிரான்ஸ் நாட்டோட மொழியை தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை ஏன் இவர் சொன்னாரு? அமெரிக்காவை பிரான்ஸ் கிட்ட இருந்து ஏற்கனவே பிரிட்டன் எப்பயாவது காப்பாற்றி இருக்கா என்கிற ஒரு கேள்வியும் இப்ப நமக்கு வந்திருக்கு. இத நாம ஒரு செய்தியா மட்டும் பார்த்துட்டு கடந்து போகையில, ஏனென்றா ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப ஒரு விரிசல் வந்துகிட்டு இருக்கிறதையும் யார் பலசாலி என்கிற கேள்விக்கு பதில் தேடுற ஒரு காலம் வந்ததையும் உணர்த்துற மாதிரி தான் இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ இது முக்கியமான ஒரு செய்தி என்கிறதால தயவு செஞ்சு இதை முழுமையா பார்த்துட்டு மற்ற ஆக்களுக்கும் பார்க்கிறதுக்காக ஷேர் பண்ணிடு. அமெரிக்கா போர் நடத்துறங்கிற பேர்ல தெரியாம ஈரானுக்கிட்ட மாட்டிக்கிட்டு வெளியில வாரதுக்கு ஒரு எக்ஸிட் பிளான் இல்லாம அவங்களை அடிக்கடி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு ஈரானுக்கிட்ட மொக்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் இவங்களை மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அதோட அமெரிக்கா இப்ப ஈரான்ல நடத்தின இந்த போரால எரிபொருள் விலையெல்லாம் அதிகரிச்சதால ஜெர்மனிக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் ஒரு கருத்தை ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் சொல்லி இருந்திருக்காரு. இந்த விஷயத்தால கோபப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருண்டா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கிற இந்த போரை நிப்பாட்டுறதுல உங்களோட நேரத்தை செலவழிங்க, அதோட மட்டும் நின்றுக்குங்க, உங்களோட நாட்டையும் சேர்த்து முழு ஐரோப்பிய நாடுகளையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குற மாதிரியான ஈரான் அணு ஆயுத கண்டுபிடிப்பு முயற்சியை நிப்பாட்டுற வேலையை நாங்க பார்த்து இந்த உலகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லிட்டு அதோட உங்களோட நாட்டில் இருக்கிற எல்லா பாதுகாப்பு படையையும் நாங்க திரும்ப எடுக்க போறதை பத்தி இப்போ ஒரு முடிவு செஞ்சிருக்கோம் அப்படி என்று ஜெர்மனை அச்சுறுத்துற மாதிரியான ஒரு கருத்தை ட்ரம்ப் இப்ப சொல்லியிருக்காரு. ஜெர்மன்ல அமெரிக்காவோட ராணுவ படை 2ஆம் உலகப் போர் நடந்ததுக்கு பிறகுல இருந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான நேட்டோ ராணுவ நடவடிக்கைகளை செய்கிற ஒரு முக்கியமான இடமும் ஜெர்மன் தான். அப்படியான ஒரு இடத்திலிருந்து தான் அமெரிக்காவோட படையை திரும்ப எடுக்க போறதா இவர் இப்ப சொல்லியிருக்காரு. ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சா அது முழு உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கும். சோ அது நாங்க தடுத்து நிறுத்தி உலகத்தை பாதுகாக்க போறோம் என்று ட்ரம்ப் இப்ப சொல்றாரு தானே. மொத்தமா இந்த உலகத்துல 9 நாடுகள் தான் அணு ஆயுதத்தை வச்சிருக்கு. அந்த 9 நாட்டிலையும் இந்த கொடூரமான அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணினது அமெரிக்கா மட்டும்தான். அதுக்கு பிறகும் எங்களுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிறத சொல்லி அடிக்கடி உலக நாடுகளை அச்சுறுத்தல் செய்யறதும் அமெரிக்கா தான். இப்ப இவங்க தான் ஈரான் உருவாக்க போற அணு ஆயுதத்துக்கிட்ட இருந்து உலக நாடுகளை பாதுகாக்க போறாங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு காமெடி. அடுத்ததா 2026 ஜனவரியில் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ஒன்று நடக்குது. அதுல பேசின டொனால்ட் ட்ரம்ப் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் தலைவர்களை பார்த்து என்ன சொல்றாருண்டா, அமெரிக்கா மட்டும் இல்லைண்டா இப்ப எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பான் மொழியும் ஜெர்மன் மொழியும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2ஆம் உலக போர்ல ஜெர்மனுக்கிட்ட இருந்து உலக நாடுகளை பாதுகாக்கிற போராட்டத்தில் முக்கியத்துவம் வகிச்ச நாடு அமெரிக்கா தான் என்று சொல்லி மற்ற ஐரோப்பிய நாடுகள் இந்த பங்களிப்பு தாழ்த்தி பேசுற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லி இருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பிரிட்டன் நாட்டோட அரசர் என்ன சொல்றாருண்டா, நாங்க மட்டும் இல்லைண்டா நீங்க இந்த நேரத்துக்கு பிரான்ஸ் நாட்டோட மொழி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவர் ஏன் அப்படி சொன்னாருங்கிறத கொஞ்சம் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். 17ஆம் நூற்றாண்டுல காலனித்துவ போட்டியில பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் தான் அதிகமான போட்டி நடந்திருக்கு. காலனித்துவம் என்ற என்னங்கிறத ஷோர்ட்டா சொல்றேன் பாருங்க. ஒரு வலிமையான நாடு இன்னும் ஒரு வலிமை இல்லாத நாட்டை கைப்பற்றி அவங்களோட வளம் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு பேர் தான்
காலனித்துவம். இந்த கொள்ளையடிக்கிற போட்டியில பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் தான் அதிகமான போட்டி இருந்திருக்கு. எப்ப? 17ஆம் நூற்றாண்டுல. இப்ப அந்த டைம்ல நோர்த் அமெரிக்காவை கைப்பற்றுறது பிரான்ஸா இல்ல பிரிட்டனாங்கிற ஒரு போட்டி நடந்திருக்கு. அதுல பிரான்ஸ் கிட்ட இருந்து போர்ல வெற்றி அடைஞ்சு இந்த பிரிட்டன் தான் அமெரிக்காவை கைப்பற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு உலக அளவில் இருக்கிற நிறைய நாடுகளை பிரிட்டன் கைப்பற்றுறாங்க. பிரான்ஸோடையும் நிறைய போர் நடக்குது. அது மிகப்பெரிய ஒரு போர். அந்த போர் 7 வருஷமா நடக்குது. ஒரு சில அறிஞர்கள் அந்த போர் தான் முதலாவது உலக போர் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போரா அந்த டைம்ல அது இருந்திருக்கு. அது முதலாவது உலக போர் இல்ல, ஆனா சட்டப்படி பார்த்தா அதைத்தான் முதலாவது உலக போர் என்று சொல்லி சொல்லணும் என்று தான் சொல்றாங்க. இப்படியான வேலைகளால பிரிட்டனுக்கு அந்த டைம்ல கொஞ்சமா செலவு அதிகமா காணப்படுது. அப்படி வர அந்த செலவை எல்லாம் ஈடு செய்யறதுக்கு அமெரிக்கால வரி வீதத்தை என்ன செய்றாங்க? அதிகரிக்காங்க. அப்படி வரி வீதத்தை அதிகரிச்சதால தான் அமெரிக்காவில் ஒரு கிளர்ச்சி தொடங்குது. அந்த கிளர்ச்சி பிரிட்டனுக்கிட்ட இருந்து அமெரிக்காவை பிரிக்கணும்ங்கிறதுக்காக பிரான்ஸ் இந்த டைம்ல என்ன செய்து அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு உதவி செய்றாங்க. எதுக்காக உதவி செய்றாங்கன்னா எதிரியின் எதிரி நண்பனுங்கிறதால. அதோட பிரிட்டன் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கிட்ட இருந்து தோத்து போகுது. அமெரிக்கா தனி ஒரு சுதந்திர நாடாக மாறுது. இப்ப பிரிட்டனுக்கிட்ட அமெரிக்கா இருந்ததால தான் இங்கிலீஷ் பேசுறாங்க. பிரான்ஸ் கிட்ட இருந்திருந்தா பிரான்ஸ் மொழி தான் பேசிருக்கணும்ங்கிறது தான் அரசர் சார்ல்ஸ் சொன்ன அந்த கருத்து. இதான் இப்ப இந்த அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில இருக்கிற ஒரு சில விரிசல்கள். இது இப்போதைக்கு சின்னதா தான் இருக்கு. எதிர்காலத்தில் இதுல தொட்டு இன்னும் ஒன்று என்று சொல்லி பெரிய ஒரு பிரச்சனைகள் வருவதோ தெரியா. அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியா ட்ரம்ப் இருக்கிறதால தான் இப்படியான ஒரு டவுட் எனக்கு இருக்கு. இப்ப அமெரிக்க ராணுவத்தை ஜெர்மன் நாட்டில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போறதை அறிவிச்சு இப்படியான நடவடிக்கைகளை ட்ரம்ப் செய்யறது மூலமா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஈரான்ல நடத்திக்கிட்டு இருக்கிற போருக்கு ஆதரவு தரணுங்கிறத வற்புறுத்துற மாதிரி தான் இருக்கு. இது மூலமா ட்ரம்புக்கு சாதகமான விளைவுகள் எதுவும் கிடைக்குமா, இல்லையென்றா தனக்கான ஒரு குழியை தானே தோண்டிக்கிட்டு இருக்காராங்கிறது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸின் ஊடாக சொல்லிட்டு, என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை லைக் செய்து விட்டு மற்ற ஆட்களும் பார்க்கும்படி எனக்கு ஆதரவு வழங்குவதற்காக இதனை ஷேர் செய்து விட்டு என்னுடைய பக்கத்தையும் ஃபாலோ செய்து விடுங்கள் என்பதை கூறிவிட்டு, மேலும் இது போன்ற முக்கியமான சுவாரஸ்யமான அடுத்த காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.